Honor அவங்களோட X சீரிஸில் இப்போ புதுசாக X80i அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் அப்படியே iPhone 17 Pro Max இல்லை 17 Pro எப்படி இருக்குமோ அதை டிட்டோ பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே 3840Hzக்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 95%க்கான ஸ்க்ரீன் டு பாடி ரேஷோ. கூடவே உங்களுக்கு இதோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDR மோடில் 6500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek ஒரு Dimensity 6500 எலிட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு புது ப்ராசஸர். எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணு கேட்டிங்கன்னா 6300 6400 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதை விட ஒரு 5-10% பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இது ரியல் டைமில் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசஸர். உங்களோட யூஸ் கேஸ் கேஷுவலாக தான் இருக்க போகுது. டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்னா இந்த ப்ராசஸர் அதால் ஹேண்டில் பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 512GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7000 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கூடவே இந்த ஃபோனுக்கு வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே IP66க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னதான் 7000 mAh பேட்டரியாக இருந்தாலும் இந்த ஃபோன் வெறும் 7.34 mm திக்னஸ் அண்ட் வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் 185 grams தான். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் UIயான MagicOS வெர்ஷன் 10 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் 8GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 26,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் வேரியன்ட் உங்களுக்கு 37,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 12GB RAM 512GB வேரியன்ட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சைனாலே இந்த ஃபோன் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது இந்த ஸ்பெசிஃபிகேஷனில். சப்போஸ் உங்களுக்கு ஐஃபோன் மாதிரி ஒரு லுக் வேணும், ஒரு நல்ல பேஸ்டல் கலர்ஸில் வேணும்னு நினச்சா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகலாம். பட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது சிம் கார்டு இஷ்யூஸ் நிறைய வரக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வாரண்ட்டியும் உங்களுக்கு கிளைம் ஆகாது. இதெல்லாம் ஓகேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.